வெல்கம் டு ஆல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து காசியன் எலிமினேஷன் மெத்தட். இதுக்கு முன்னாடி ரெண்டு மெத்தட் பார்த்துருக்கோம்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், கிராமர் ஸ்டோன். ஈக்குவேஷன் சால்விங்கில் ரெண்டு மெத்தட் பார்த்துருக்கோம். இது மூணாவது மெத்தட். மொத்தமே நம்ம புக்கில் மூணு மெத்தட் தானேங்க. சரி, இந்த காசியன் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு முன்னாடி சில பல டெவனேஷன்ஸ் தேவைப்படுது. அதை யூஸ் பண்ணிக்கிறோம்னா அதை படிச்சுக்கிடுவோம் முதல்ல. எலமெண்ட்ரி ரோ அண்ட் காலம் ஆப்ரேஷன். எலமெண்ட்ரி ரோ ஆப்ரேஷன் என்ன, எலமெண்ட்ரி காலம் ஆப்ரேஷன் என்ன? நம்மளுக்கு மேக்ஸிமம் காலம் ஆப்ரேஷன் யூஸ் ஆக போகிறது கிடையாது. மெயினாக ரோ ஆப்ரேஷன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இருந்தாலும் சேர்ந்து தெரிஞ்சுக்கணும். The following are called elementary operation on a matrix. இதெல்லாம் elementary operation பாருங்க. Interchanging any two rows or columns. ஏதாவது ரெண்டு ரோ இன்டர்சேஞ்ச் பண்றது இல்ல ஏதாவது ரெண்டு காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்றது, அது ஒரு elementary transformation. அது எப்படி சிம்பிள்ல சொல்றது? Ri interchanging Rj. இந்த மாதிரி டபுள் ஆரோ போட்டா இன்டர்சேஞ்சிங் வாசிக்கணும். Ri interchanging Rj. ரெண்டெல்லாம் சொல்லலாம். R1 interchanging R2, R2 interchanging R3 அந்த மாதிரி. Ci interchanging Cj. இது interchanging வாசிக்கணும்னா Ci interchanging Cj இல்ல C1 interchanging C3 அந்த மாதிரி. ரெண்டு ரோ இன்டர்சேஞ்ச் பண்றது இல்ல ரெண்டு காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்றது, இது ஒரு எலிமெண்டரி ஆபரேஷன். அடுத்து மல்டிப்ளைங் a row or a column by a non-zero constant. ஒரு ரோவையோ ஒரு காலத்தையோ ஒரு நான் ஜீரோ கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்றது. ஜீரோவால மல்டிப்ளை பண்ணக்கூடாது, எனக்கு நான் ஜீரோ நம்பரால மல்டிப்ளை பண்றது, அது ஒரு எலிமெண்டரி ஆபரேஷன். சரிங்களா? அதாவது Ci goes to K into Ci. எப்படி வாசிக்கணும் இதை? Ci goes to K into Ci. Ci இருக்கிற இடத்துல K into Ci போடுங்க. இப்போ C3 goes to 5 into C3. தேர்டு காலத்துல 5 into தேர்டு காலம் எழுதுங்க. அந்த மாதிரி எழுதுங்க. Ri goes to K into Ri. அப்போ ஒரு ரோவை இல்லை ஏதாவது ஒரு காலத்தை நம்பரால நான் ஜீரோ காலத்தினால மல்டிப்ளை பண்ணுறோம். இது ஒரு ரோ ஆப்ரேஷன். இது ஒரு எலிமெண்டரி ஆப்ரேஷன். Adding a row or column with the scalar multiple of another row or column. ஏதாவது ஒரு ரோவை நம்பரால மல்டிப்ளை பண்ணி இன்னொரு ரோவோட ஆட் பண்றது, இல்ல ஏதாவது காலத்தை நம்பரால மல்டிப்ளை பண்ணி இன்னொரு காலத்தோட ஆட் பண்றது. Ri goes to Ri plus K into Rj. Rj அப்படிங்கிற ரோவை K ஆல மல்டிப்ளை பண்ணி Ri யோட ஆட் பண்றது. அது மாதிரி Ci goes to Ci plus K into Cj. Cjங்கிற காலத்தை K ஆல மல்டிப்ளை பண்ணி Ci யோட ஆட் பண்றது. அப்போ ஒரு ரோவை நம்பரால மல்டிப்ளை பண்ணி இன்னொரு ரோவோட ஆட் பண்றது, அது ஒரு எலிமெண்டரி ஆபரேஷன். இதெல்லாம் பேரு ஒரு மேட்ரிக்ஸ்ல எலிமெண்டரி ஆபரேஷன். இதெல்லாம் நம்ம டிட்டர்மினன்ட்ல பண்ணிருப்போம், ரோ ஆபரேஷன் காலம் ஆபரேஷன். இப்போ நம்ம மேட்ரிக்ஸ்ல பண்ண போறோம். அப்ப ரெண்டு ரோவை இன்டர்சேஞ்ச் பண்றது இல்ல ரெண்டு காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்றது, அது ஒரு எலிமெண்டரி ஆபரேஷன் இல்ல காலம் ஆபரேஷன். ஒரு ரோவை இல்ல காலத்தை நான் ஜீரோ கான்ஸ்டன்டால மல்டிப்ளை பண்றது, அது ஒரு எலிமெண்டரி ஆபரேஷன். அது மாதிரி ஒரு ரோவையோ காலத்தையோ நம்பரால மல்டிப்ளை பண்ணி இன்னொரு ரோவோட இல்ல இன்னொரு காலத்தோட ஆட் பண்றது, அது ஒரு எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்பவுமே ரோ வித் ரோ தான் செய்யணும், காலம் வித் காலம் தான் செய்யணும். இது மூணுக்கு பேரு எலிமெண்டரி ரோ அண்ட் காலம் ஆபரேஷன்ஸ். நம்ம காலம் ஆபரேஷன் யூஸ் ஆக போறது இல்லை, நம்ம ஒன்லி ரோ ஆபரேஷன் தான் மெயினா பார்க்க போறோம். அடுத்து பாருங்க, இந்த above operations are called elementary transformation of a matrix. இந்த மூணு ஆபரேஷனுக்கு பொதுவா என்ன பேருன்னா எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்னா ஒரு மேட்ரிக்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது, இன்னொரு மேட்ரிக்ஸா மாத்துது. இதுல எது பண்ணாலும் சரி மேட்ரிக்ஸ் மாறி வந்துடுறாங்க. ரெண்டு ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணா புதுசு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஒரு மேட்ரிக்ஸ்ல ஒரு ரோவை நம்பரால மல்டிப்ளை பண்ணா இன்னொரு மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும், புது மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அதனால இது வந்து மேட்ரிக்ஸை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது. அதனால இந்த மூணுக்குமே பொதுவா என்ன பேரு அப்படின்னா எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ் அப்படி பேர். இதை எலிமெண்டரி ஆபரேஷன் சொல்லலாம், வேற மாதிரி சொன்னா எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும், இன்னொரு மேட்ரிக்ஸா மாத்திரும் சொல்றாங்க. சரி, ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். இந்த எலிமெண்டரி ஆபரேஷன்னால என்ன போகுது அப்படின்னு சொல்லலாம். Let A, B be two matrices. If one matrix is obtained from another matrix by applying elementary transformation, then the two matrices are called the equivalent matrices. It is denoted by A equivalent to B. Suppose ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு, ஒரு மேட்ரிக்ஸ்ல இருந்து இன்னொரு மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். எப்படி கிடைக்கணும்? எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி கிடைக்கணும். இந்த மூணு சொன்னோம்ல, இந்த மூணுல யூஸ் பண்ணி, மூணையுமே இல்ல மூணுல ஏதாவது ஒன்று ரெண்டு யூஸ் பண்ணி, ஸோ இந்த மூணுல ஏதாவது யூஸ் பண்ணி கிடைக்கிறது இன்னொரு மேட்ரிக்ஸ் கிடைச்சதுன்னா அந்த ரெண்டு மேட்ரிக்ஸின் பேரு ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ். நான் திருப்பி சொல்றேன் கவனிங்க. ஏபின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு, ஒரு மேட்ரிக்ஸ்ல இருந்து இன்னொரு மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். எப்படி கிடைக்கணும்? எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி கிடைக்கணும். அப்படி கிடைச்சா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸின் பேரு ஈக்குவலன்ட் மேட்ரிசஸ். denoted by A equivalent to B. இந்த மாதிரி சிம்பிள் போட்டா ஈக்குவலன்ட் வாசிக்கணும்னா A equivalent to B. அப்போ ஒரு மேட்ரிக்ஸ்ல எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணா கிடைக்கிறதுக்கு பேரு ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் வச்சுக்கணும்னாங்க. சரி, இது ஒரு மேட்ரிக்ஸ் A இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுல என்ன பண்ண போறேன்? R1 இன்டர்சேஞ்சிங் R2 போட போறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ இன்டர்சேஞ்ச் பண்ண போறேன். ஸோ பண்ணியாச்சு. 2 - 1 4 ஃபர்ஸ்ட் ரோ ஆச்சு, 1 2 3 செகண்ட் ரோ ஆச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு எலிமெண்டரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணிட்டேன்.
அப்படி யூஸ் பண்ணாலே ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அப்ப ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு இது ஒரு ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். சரி, அடுத்து R1 goes to R1 plus R2. ரெண்டு ரோ ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் 2 plus 1 3 minus 1 plus 2 1 4 plus 3 7 போட்டாச்சு. R1 இருக்கிற இடத்துல R1 plus R2 போட்டாச்சு. இதுவும் எலிமெண்டரி ஆபரேஷன் யூஸ் பண்ணி தான் கிடைச்சிருக்கு. அப்ப இது ஒரு ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். இப்போ ஏங்கிற மேட்ரிக்ஸ், இந்த மேட்ரிக்ஸ் மூணுமே ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு இதுவும் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ், இதுவும் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் தான். ஏன்னா இது ஒரு எலிமெண்டரி ஆபரேஷன் யூஸ் பண்ணி கிடைச்சிருக்கு, இது ரெண்டு எலிமெண்டரி ஆபரேஷன் யூஸ் பண்ணி கிடைச்சிருக்கு. இன்னமும் பண்ணலாம். R3 goes to R3 minus 2 R2. செகண்ட் ரோவை 2 ஆல மல்டிப்ளை பண்ணி தேர்ட் ரோல இருந்து மைனஸ் பண்ணுங்க. எப்படி? செகண்ட் ரோ 2 ஆல மல்டிப்ளை பண்ணி தேர்ட் ரோல இருந்து. இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2 வரும். 5 minus 2 3. இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 4 வரும். 1 minus 4 minus 3. இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 6 வரும். 6 minus 6 0. அப்படி மல்டிப்ளை பண்ணி இந்த ரோல இருந்து மைனஸ் பண்ணிடுங்க. இது ஒரு ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் தான். அப்ப ஏக்கு இதுவும் ஈக்குவலன்ட், ஏக்கு இதுவும் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ், இதுவும் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ், இதுவும் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். சப்போஸ் இந்த மேட்ரிக்ஸ் பீன் பேர் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, 3 1 7 1 2 3 3 minus 3 0. இதுக்கு பீன் பேர் வச்சீங்கன்னா ஏயும் பி ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா பீங்கிறது எல்லா ஆபரேஷனும் யூஸ் பண்ணி வந்திருக்கு. பட் ஏக்கு இது கூட ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் தான். இதுக்கு பீன் பேர் வச்சா ஏ ஈக்குவலன்ட் டு பி தான். இதுக்கு சீன் பேர் வச்சீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவலன்ட் டு சி தான். இதுக்கு டீன் பேர் வச்சீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவலன்ட் டு டி தான். ஒரு எலிமெண்டரி ஆபரேஷன் யூஸ் பண்ணி இன்னொரு மேட்ரிக்ஸ் கிடைச்சாலே அதுக்கு பேர் என்னதுதான்? ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் தான். ஒரு மேட்ரிக்ஸ்ல எலிமெண்டரி ஆபரேஷன் யூஸ் பண்ணி கிடைக்கிற மேட்ரிக்ஸ்க்கு பேர் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ். அந்த பேசிக் மேட்ரிக்ஸ் ஏக்கு நம்ம கிடைக்கிற மேட்ரிக்ஸ்னா ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் சார். இது புரிஞ்சுக்கணும். சரி, காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஸ்டெப்ஸ் இன் காஸ் எலிமினேஷன் மெத்தட் எல்லாம் புரிஞ்சுக்கணும். என்னங்க? ஃபர்ஸ்ட் ரைட்டிங் த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த கிவன் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். கொடுத்திருக்க சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதணும். அது எழுத தெரியுங்களா? AX is equal to B, வேற A is equal to X is equal to B is equal to, அதெல்லாம் எழுதிருப்போம். ஏன்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட்ல எழுதிருப்போம். அது மாதிரி முதல்ல என்ன பண்ணணும்? மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் எழுதணும். அதுக்கு அடுத்து என்ன செய்யணும் பாருங்க, ஸ்டெப் 2, ரைட்டிங் தி ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் A by B. அடுத்து ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதணும். அது என்ன ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்? A மேட்ரிக்ஸ் தெரியும், B மேட்ரிக்ஸ் தெரியுமாங்க? Aங்கிறது கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ், Bங்கிறது கான்ஸ்டன்ட் மேட்ரிக்ஸ். ரெண்டையும் சேர்த்து எழுதுனா அதுக்கு பேர் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். ஆகுமெண்டட்னால எக்ஸ்டெண்டட் அர்த்தம். A யோட B சேர்த்து எழுதுனா அதுக்கு பேர் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். நம்ம எக்ஸாம்பிள்ல பார்ப்போம். சரி, அப்ளையிங் எலிமெண்டரி ரோ ஆபரேஷன்ஸ் டு obtain the equivalent matrix which is in row echelon form. row echelon form என்ன? சரி, அந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ஏயும் பியும் சேர்த்து எழுதுறது, அதுல எலிமெண்டரி ரோ ஆபரேஷனா யூஸ் பண்ணுவோம். காலம் ஆபரேஷன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா ரோ ஆபரேஷனா யூஸ் பண்ணுவோம். எதுக்கு? ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கிறது. சரி, அந்த ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கணும்? ரோ எக்கலன் ஃபார்ம்ல இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் AX equal to B எழுத போறோம். அடுத்து ஏயும் பியும் சேர்த்து எழுதுனா அதுக்கு பேர் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். அதுல எலிமெண்டரி ரோ ஆபரேஷன் அப்ளை பண்ணுவோம். ரெண்டு ரோ இன்டர்சேஞ்ச் பண்றது, ஒரு ரோவை நம்பர் நம்பர் பண்ணி இன்னொரு ரோவோட ஆட் பண்றது, அந்த மாதிரி பண்ணுவோம். பண்ணி ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். அது ரோ எக்கலன் ஃபார்ம்ல இருக்கும். அது என்னன்னு முன்னாடி சொல்றாங்க, ரோ எக்கலன் ஃபார்ம்ல இருக்கும். சோ ரைட்டிங் தி ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். எப்படி நீங்க ஈக்குவேஷன்ல இருந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதுறீங்களோ அது மாதிரி மறுபடியும் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல இருந்து ஈக்குவேஷன் எழுதிக்கணும். எழுதிட்டு பேக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணா வேல்யூஸ் ஆஃப் x y z கிடைச்சிடும். ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதிட்டு அதுல இருந்து சாதா ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணுங்க, டக்குன்னு x y z ஓட வேல்யூ கிடைச்சிடும். சோ 5 ஸ்டெப். முதல்ல வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதுறது, அடுத்து ஏயும் பியும் சேர்த்து எழுதி அதுக்கு பேர் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் பேர் வைக்கிறது, அந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்ல எலிமெண்டரி ரோ ஆபரேஷன்ஸ் அப்ளை பண்ணி ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறது, அந்த ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் எந்த ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது, ரோ எக்கலன் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது. அப்படி ரோ எக்கலன் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி பார்த்தோம்னா மறுபடியும் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் மறுபடியும் எழுதணும். அதுக்கு பேர் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் எழுதி ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதணும். அதுல அப்படி சாதா ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணி சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணா, பேக் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணா x y z ஓட வேல்யூ கிடைச்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் சம் சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்கணுங்க. பட் இதெல்லாம் பேசிக்ல கான்செப்ட் தெரியணும் இல்லையா? இதுல புதுசா ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்கோம். என்ன வார்த்தை? ரோ எக்கலன் ஃபார்ம். அதுன்னா என்னன்னு சொல்றேன் பாருங்க. A matrix E is said to be in row echelon form. ஒரு மேட்ரிக்ஸை எப்போ ரோ எக்கலன் ஃபார்ம்ல இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னா, if a row whose all elements are 0 exist, it should be below every non-zero row. ஒரு ரோல வந்து எல்லா எலமெண்ட்டும் 0 இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது 0 row. அது எங்க எழுதணும் அப்படின்னா எல்லா நான்-ஜீரோ ரோவுக்கு கீழே தான் எழுதணும், below every non-zero row. அதில் 0 ரோனா என்னன்னு பார்த்துக்கோங்க. 0 ரோனா ஒரு ரோல உள்ள எல்லா எலமெண்ட்டும் 0 இருந்தால் அதுக்கு பேர் 0 ரோ. ஏதாவது ஒரு எலமெண்ட் நான்-ஜீரோ இருந்தாலும் அது நான்-ஜீரோ ரோ. அப்ப 0வா இருக்கிற ரோ எங்க தான் எழுதணும்? கீழே தான் எழுதணும். நான்-ஜீரோ ரோலாம் எழுதிட்டு அது கீழே தான் எழுதணும். எத்தனை 0 ரோ இருந்தாலும் பரவாயில்ல, 0 ரோ இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. அதான் இஃப் a row whose all elements are 0 exist, அப்படி எல்லா எலமெண்ட் 0 இருக்கிற மாதிரி ரோ இருந்துச்சுன்னா அது கடைசியில தான் எழுதணும். இது ஒரு கண்டிஷன் எக்கலன் ஃபார்முக்கு. அடுத்து நம்பர் ஆஃப் zeros before the first non-zero element in a row is less than number of such zeros in the next row.
ஒரு ரோ எடுத்துக்கோங்க, ஒரு நான் ஜீரோ ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பாருங்க, அதுக்கு அடுத்து வர்ற நம்பர் ஆஃப் ஜீரோஸோட கம்மியா இருக்கும். எக்ஸாம்பிள் சொன்னா புரியும். இந்த இருக்கு மேட்ரிக்ஸ், இதுல ஜீரோவா இருக்க ரோவே இல்லை, ஜீரோவான எல்லா நம்பரும் ஜீரோ இருக்க மாதிரி ரோ இல்லை, அதனால இல்லைன்னா பிரச்சனை இல்லை. சரி, ஒரு ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அதுக்கு அடுத்து உள்ள நம்பர் ஆஃப் ஜீரோஸோட கம்மியா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க, ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ தான் இருக்கு, அதுக்கு அடுத்த ரோ பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி 3 ஜீரோ இருக்கு. அப்போ ஒரு ரோல உள்ள ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அதுக்கு அடுத்து வர நம்பர் ஆஃப் ஜீரோஸோட கம்மியா இருக்கும். இங்க 3 ஜீரோஸ், இங்க ஒரு ஜீரோ, கம்மியா தானே இருக்கு, பிரச்சனை இல்லை. இங்க ஒரு ஜீரோ, இங்க ஜீரோவே கிடையாது, அப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இங்க நோ ஜீரோ, இங்க 1 ஜீரோ, இங்க 3 ஜீரோ, இது எக்கலன் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஜீரோவா இருக்கிற ரோ இருந்துச்சுன்னா அது கடைசியில் வரணும்னா இங்க இல்லை, அதனால ப்ராப்ளம் இல்லை. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஜீரோவா இருக்கிற ரோ இருக்கா, அந்த கடைசியில் இருக்கு, எல்லா நான் ஜீரோ ரோவையும் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு கடைசியில் இருக்கும். ஜீரோவா ஒரு ரோ இருந்துச்சுன்னா, ஒரு ரோ வந்து ஜீரோ ரோவா இருந்துச்சுன்னா அந்த கடைசியில தான் இருக்கும். சரி, ஒரு கண்டிஷன் முடிஞ்சு. ஒரு ரோல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அதுக்கு அடுத்து வர்றதை விட கம்மியா இருக்கும். இன்னும் சொல்ல போனா மேல போக நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கம்மியாயிட்டே போகணுங்க. இங்க ஜீரோவே கிடையாது, பிரச்சனை இல்லை. இங்க ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் முன்னாடி 2 ஜீரோ, அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் முன்னாடி 3 ஜீரோ. அப்போ ஒரு ரோல உள்ள ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அடுத்து ஒரு ரோவோட கம்மியா இருக்கு. இப்படி வச்சுக்கோங்க, ஜீரோவா இருக்கிறோம் கடைசியில் இருந்துங்க. நான் ஜீரோ ரோல அப்படி மேல போக நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கம்மியாயிட்டே வரும். இங்க 3 ஜீரோ, இங்க 2 ஜீரோ, இங்க ஜீரோவே கிடையாது. வரிசையா தான் கம்மியாகணும் அவசியம் இல்லைன்னா. அடுத்து பாருங்க சி, இதுவும் ரோ எக்கலன் ஃபார்ம்ல தான் இருக்கு. ஜீரோவா இருக்கிற ரோ கடைசியில் இருக்கா, இங்க 2 ஜீரோ இருக்கு, இங்க நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஜீரோ தான் இருக்கு, இங்க ஜீரோவே கிடையாது. சார், இந்த ஜீரோவை இதை கணக்கில் செய்யக்கூடாது. எப்போதுமே ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு ரோல இதுதான் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட், அதுக்கு முன்னாடி உள்ள ஜீரோ தான் பார்க்கணுமே தவிர அதுக்கு அடுத்து உள்ள ஜீரோ பார்க்கலாம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அந்த செகண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன, மேல போக நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கம்மியாயிட்டே வரும் மேட்ரிக்ஸ்ல. இந்த நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பிஃபோர் த ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் என்ன, பிஃபோர் த ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ தப்பு இருக்கு. என்ன, ரோ ஜீரோ கிடையாது, நான் ஜீரோ, நான் தான் ரோன் தப்பா இருக்குன்னு இதை மாத்திக்கோங்க. The number of zeros before the first non-zero element in a row is less than number of such zeros in the next row. இங்க ரோ கிடையாதுங்க, இதுக்கு பதிலா என்ன போடணும், ஃபர்ஸ்ட் நான் ஜீரோன்னு போடுவாங்க. ரோ கிடையாது, நான் NON, நான் ஜீரோ. இப்போ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் பார்க்கறது வந்து ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் பார்க்கணும். அப்போ ஜீரோவா இருக்கிற ரோ கடைசியில் இருக்கு. இங்க 5க்கு முன்னாடி ஜீரோவே கிடையாது, இங்க 7க்கு முன்னாடி ஒரு ஜீரோ, இங்க 9க்கு முன்னாடி 2 ஜீரோ. அப்போ நான் ஜீரோவோட மேல போக நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கம்மியாகும். 2 ஜீரோ, ஒரு ஜீரோ, ஜீரோவே கிடையாது. இது நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. எப்பவுமே ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள ஜீரோ தான் பார்க்கணும், தவிர பின்னாடி உள்ள ஜீரோ பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ரோ எக்கலன் ஃபார்ம்ல இருக்கு. ஜீரோவா இருக்கிற ரோ இருந்துச்சுன்னா அது எங்க எழுதணும், கடைசியில தான் எழுதணும். நான் ஜீரோ ரோல மேல போக நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கம்மியாயிட்டே வரணும், அவ்வளவுதாங்க. இதுதான் ரோ எக்கலன் ஃபார்ம். அது ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ நம்பருக்கு முன்னாடி உள்ள நம்பர் ஆஃப் ஜீரோஸ் கம்மியாயிட்டே இருக்கும். சரி, மெத்தட்ஸ் டு பிரிங் எ மேட்ரிக்ஸ் இன் ரோ எக்கலன் ஃபார்ம். சரி, ஒரு மேட்ரிக்ஸை எப்படி ரோ எக்கலன் ஃபார்முக்கு மாத்துறது? அந்த மேட்ரிக்ஸ்ல 3 ரோஸ் இருந்துச்சுன்னா, ஒரு மேட்ரிக்ஸ்ல 3 ரோஸ் இருக்கு, அது எப்படி மேட்ரிக்ஸ் ரோ எக்கலன் ஃபார்ம்ல மாத்துறதுன்னா ரொம்ப ஈஸி. மேக் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அஸ் 1. ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டா 1 ஆகுங்க. என்ன பண்ணலாம் சார், 1 ஆகணும்னா 2 ரோ இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்ல மைனஸ் பண்ணிக்கலாம். இது ரோ ஆபரேஷன் தான் பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டா 1 ஆகணும். அடுத்து மேக் த தேர்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அஸ் 0. தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டா 0 ஆகணும். அடுத்து மேக் த செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அஸ் 0. அதுக்கு அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 ஆகணும். அடுத்து அவ்வளவுதாங்க. ட்ரை டு மேக் அதர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த தேர்ட் ரோ அஸ் 0 without affecting the existing zeros. with affecting கிடையாதுங்க, without affecting. தேர்ட் ரோல மிச்சம் உள்ள எலிமெண்ட் 0 ஆக ட்ரை பண்ணணும். ஆனா பழைய ஜீரோஸ் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்படி அஃபெக்ட் ஆகாம 0 ஆக ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா எக்கலன் ஃபார்ம் மாறிடும். ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 ஆகுங்க, தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 ஆகுங்க, செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0 ஆகுங்க, அதுக்கடுத்து தேர்ட் ரோல மீதி உள்ள எலிமெண்ட் 0 ஆகுங்க. மீதி உள்ள எலிமெண்ட் 0 ஆக்க ட்ரை பண்ணுங்க, என்ன அவ்வளோ. ஆனா பழைய ஜீரோஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகக்கூடாது. வித்தவுட் அஃபெக்டிங், வித் அஃபெக்டிங்கிறதுங்க தப்பு. வித்தவுட் அஃபெக்டிங் த எக்ஸிஸ்டிங் ஜீரோ. ஸோ இதான் மெத்தட். அதில் என்னென்ன கரெக்ஷன் இருக்கு, இங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்கணும்னா ரோ எலிமெண்ட் இருக்கும், நான் ஜீரோ எலிமெண்ட் இருக்கணும். அதுபோக இங்க வித்தவுட் அஃபெக்டிங் இருக்கும். இப்போ திருப்பி என்னென்ன படிச்சிருக்கோம்னு சொல்றேன் கவனிங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லியிருக்கோம், எலமெண்ட்ரி, ரோ ஆபரேஷன், காலம் ஆபரேஷன். காலம் ஆபரேஷன் விட்டுருங்க, ரோ ஆபரேஷன் மட்டும் பாருங்க. 2 ரோ இன்டர்சேஞ்ச் பண்றது, 2 ரோ இன்டர்சேஞ்ச் பண்றது, ஒரு ரோவை நம்பரால மல்டிப்ளை பண்றது, நான் ஜீரோ நம்பரால மல்டிப்ளை பண்றது,
ஒரு ரோ நம்பரால் மட்டும் பண்ணி இன்னொரு ரோவோட ஆட் பண்றது, இதுக்கு பேர் தான் எலமெண்ட்ரி ரோ ஆபரேஷன். இதுக்கு இன்னொரு பேர் எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு கூட பேர். ரெண்டு மேட்ரிக்ஸ் இருக்கு, ஒரு மேட்ரிக்ஸ்ல இருந்து இன்னொரு மேட்ரிக்ஸ் கிடைக்கணும். எப்படி கிடைக்கணும்? இந்த எலமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி கிடைச்சா அந்த ரெண்டு மேட்ரிக்ஸ்க்கு பேர் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் அப்படி பேர். சரி, எப்படி காஸ் எலிமினேஷன் மெத்தட்ல என்னென்ன ஸ்டெப்? முதல்ல கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதணும், கொடுத்துருக்க ஈக்குவேஷன் மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதணும், அப்புறம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி எழுதணும், அப்புறம் என்ன பண்ணணும், ரோ ஆபரேஷன் யூஸ் பண்ணி ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும், அது எக்கலன் ஃபார்ம்ல இருக்கணும், ரோ எக்கலன் ஃபார்ம்ல இருக்கணும். அப்புறம் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் எழுதிக்கணும், அப்புறம் பேக் சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணி XYZ ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். சரி, ரோ எக்கலன் ஃபார்ம்னா என்ன அப்படின்னா, ஜீரோவா இருக்கிற ரோ இருந்துச்சுன்னா அதை கடைசியில தான் எழுதணும். அப்புறம் நான் ஜீரோ ரோஸ்ல ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ எலமெண்ட்டுக்கு முன்னாடி உள்ள நம்பர் ஆஃப் ஜீரோஸ் மேல போக போக குறைஞ்சிட்டே போகும். இங்க நான் ஜீரோ முன்னாடி 3 ஜீரோஸ், இங்க ஒரு ஜீரோ, இங்க ஜீரோவே கிடையாது, குறைஞ்சிட்டே போதான் மேல போகும்போது. இங்க நான் ஜீரோ முன்னாடி 3 ஜீரோ, இங்க 2 ஜீரோ, இங்க ஜீரோவே கிடையாது, மேல போகும்போது குறைஞ்சிட்டே போதா. இங்க நான் ஜீரோ முன்னாடி 2 ஜீரோ, இங்க நான் ஜீரோ மட்டும் ஃபர்ஸ்ட் நான் ஜீரோ முன்னாடி ஒரு ஜீரோ, இங்க கிடையவே கிடையாது, மேல போகும்போது குறைஞ்சிட்டே போதா. இதுக்கு பேர் தான் ரோ எக்கலன் ஃபார்ம். எப்படி ரோ எக்கலன் ஃபார்ம் கொண்டு வர்றது ஒரு மேட்ரிக்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஒன்னா ஆக்கணும், இது சம் பார்க்கும்போது புரியும். தேர்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0 ஆக்கணும், அடுத்து செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0 ஆக்கணும், தேர்ட் ரோல மிச்ச எலமெண்ட் 0 ஆக்க ட்ரை பண்ணணும். இத மெத்தட் டு பிரிங் எ மேட்ரிக்ஸ் இன் என்ன ஃபார்ம்? ரோ எக்கலன் ஃபார்ம்.